வணக்கம். ராமன்றவர் ஒரு அரசாங்க ஊழியருங்க. அவருடைய அலுவலகத்துல அவர் அமர்ந்திருந்தாருங்களாம். அப்ப அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தேவதை வந்தாங்களாம். அந்த தேவதை அவரை நோக்கி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு நான் 3 வரம் தரேன். ஏதாவது நீ கேளு. அதன்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ராமனுக்கு ஒண்ணுமே புரியலைங்களாம். எவ்வளோ அழகான தேவதை என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 3 வரத்தை எனக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷம் பட்டாருங்களாம். ராமனுக்கு இது உண்மையா பொய்யான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்களாம். சரி இதை சோதிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னை சுத்தி பணக்கட்டா இருக்கணும்னு ஒரு சும்மா சொன்னாருங்களாம். உடனே தேவதை அதே மாதிரி அவரை சுத்தி பணக்கட்டுகள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களாம். ராமனுக்கு ஆமா இது உண்மைதான். அப்போ நம்ம வேற ஏதாவது வந்து யோசனை பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அவரு அடுத்த வரத்தை கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். அதாவது தனக்கு ஒரு ராஜாங்கம் வேணும், அது தனி தீவுல இருக்கணும், தான் வந்து கொடி கட்டி பறக்கிற ஒரு அரசரா இருக்கணும், தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி கேட்டாருங்களாம். அதே மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார ஒரு தனி தீவுல ஒரு ராஜாங்கத்துல அரசரா இருந்தாருங்களாம் ராமர். உடனே தேவதை அவரை கேட்டாங்களாம், உனக்கு இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கடைசி வரத்தை கேட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். ராமன் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு ஒரு வரத்தை கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். என்ன வரம்னா, நான் வந்து எந்த வேலையும் செய்யாம என்னுடைய இருக்கையில அமர்ந்துகிட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு கேட்டாருங்களாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பழையபடி ராமன் எங்க இருந்தாருன்னா, அவருடைய அரசு அலுவலகத்துல தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருந்தாருங்களாம். இதுக்கு தாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.